கல் நலசாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனை சொல்றாரு. அதோட ரைட்டு நீ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பதிவாகும். அதை புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. 2026 முதல்வர்களுக்கு வணக்கம் ஐயா. எங்களால லாரி தொழில இந்த 4 வருஷம் பண்ண முடியலங்க ஐயா. ஓவர்லோடுங்க பரமிட்டு நம்ம ஆட்சியில 330 ரூபாய் இருந்ததுங்க ஐயா. இப்ப பரமிட்டு 2000 ரூபாங்க ஐயா. அது போக நம்ம பொள்ளாச்சி நகரத்துல கிராவல் மண்ணே இப்ப கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கும் நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே கொஞ்சம் ரெடி பண்ணி தருவீங்கன்னு நம்புறோங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வேற மற்றவங்க எல்லாம் மனுவை நம்ம பொதுச் செயலாளர் ஐயாட்ட கொடுத்துடலாம். தென்னை நார் உற்பத்தியாளர் சங்கம் பேசல. சரி, ரைட். இப்போது வேண்டாம், உட்காருங்க. சரி, அடுத்து பேசு. சரி, பேசிக்கலாம். இப்போது நம்முடைய வருங்கால முதலமைச்சர் சரி போதும் சொல்லிட்டீங்க, புரிஞ்சுட்டோம். சரி, ரைட்டு. சரி, உட்காருங்க. சரி, உட்காருங்க. கொண்டு சரி, வரும் போங்க. சரி, போதும், புரிஞ்சுட்டாங்க. தம்பி கரெக்ட். அவர் எடப்பாடியார் இருக்கும்போதுதான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல, இங்க பாருங்க, நீராபானத்துக்கு கிட்டத்தட்ட 15 கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு. இது 23 கம்பெனிக்கு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல. அது மட்டுமல்ல, சென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் கஜா புயல் வந்த போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமா நிதி கொடுத்தது அண்ணன். ஆகவே நம்ம நிறைய பண்ணிருக்கோம். கல்லு இறக்கிறத பத்தி நல்லசாமி பேச்சு. அவர் வந்து டாக்டரேட் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறவர். அதாவது உங்க பிரச்சனை மட்டும் பார்க்க கூடாது. முதல்ல புரிஞ்சுக்க, இது தமிழ்நாடு. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது. இது ஒரு பொதுவா சொல்றத கேளுங்க, கோரிக்கை மட்டும் வைங்க. சொல்றத கேளுங்க. இது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் இருங்க, சும்மா ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒன்னா புரிஞ்சுக்க வேணும். தம்பி நீ யார் போறாங்க? அவர் சொல்றாரு, நீங்களும் சீட்ல போறீங்க. ஒரு கோரிக்கை வச்சா கமெண்ட்ப்பா. ஏங்க நீங்க கோரிக்கை மட்டும் வைங்க. அதாவது வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்றாங்க, பல அமைப்பு இருக்குது, அவருடைய பிரச்சனையை சொல்றாங்க. அது மாதிரி அண்ணன் கல் நலசாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்றாரு. அதோட ரைட்டு நீ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பதிவாகும். அதை புரிஞ்சுக்கீங்க. ஒரு இடத்துல ஒரே நிமிஷம், ஒருவர்னா பொதுவா தான், ஒரு முதலமைச்சராவோ ஒரு எதிர்க்கட்சியாவோ பொதுவா தான் பேசுவோம். அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். ஆக ஒரு தீர்வு காண்கிறது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு காணணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதோட நிறுத்திங்க. தம்பி அப்படியெல்லாம் இல்ல விட்டுருங்க. அவங்க சேர்ல உட்கார். தம்பி நீ சேர்ல உட்கார், பேசிக்கலாம். முடிஞ்ச மனுவா கொடுங்க, பேசிக்கலாம். அதாவது இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு, நம்முடைய மாவட்டத்துக்கு, பொள்ளாச்சி தொகுதிக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், கோவை மாவட்டத்துக்கு இந்த பொள்ளாச்சிக்கு 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் கொடுத்து அற்புதம் பண்ணிடுறாங்க.
நம்முடைய பகுதிக்கு நேரம் வந்திருக்காரு. இப்ப எந்த தலைவர் வந்து இப்படி வந்து மனு கேட்கிறாங்க? யார் இப்படி நேரம் சந்திக்கிறாங்க? இப்ப இருக்கிற தலைவர்கள், இப்ப இருக்கிற முதலமைச்சர் உட்பட யாரும் வர்றதில்ல. அவர் வந்து ஒவ்வொருத்தரும் அக்கறையா இன்னைக்கு விவசாயியாளர்கள், நெசவாளர்கள், ஒவ்வொரு தென்னை நார் உற்பத்தி எல்லாத்துக்கும் தனியா கேட்டிருக்காங்க. விவசாயிகளுக்காக, தென்னை உற்பத்தியாளர்களுக்காக அதிகமான திட்டம் கொண்டது அண்ணன் எடப்பாடி அண்ணன் மட்டும்தான் முதலமைச்சர். அம்மா வழியில கஜா புயலுக்கு நாங்க போய் ஒரு மாசம் இன்சார்ஜ் பார்த்தோம், அண்ணன் அனுப்பி விட்டாரு. அங்க தென்னை மரம் அப்படி அப்படியே விழுந்துருச்சு. இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு தென்னை மரத்துக்கு நிவாரணம் கொடுத்தது அண்ணன் தான் நேரம் வந்து. ஆகவே பாத்தீங்கன்னா நீராபானத்துக்கு எத்தனையோ வந்துட்டு போனாங்க, நாங்களே கூட்டிட்டு போனோம். நானே ஜெயராம் கூட்டிட்டு போனோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே அனுமதி கொடுத்து அது இது சம்பந்தப்பட்டதுதான். அது நல்லா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து அண்ணன் பண்ணது பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு விவசாயி நல்லா இருந்திருப்பாங்க. ஆமா, ஆகவே பாத்தீங்கன்னா வறட்சிக்கு கூட நிவாரணம் கொடுத்தது அண்ணன் தான். ஆகவே இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்திருக்கு. அவருடைய கோரிக்கையை அண்ணன் மைண்ட்ல வச்சுக்குவாரு. எல்லாம் ஒரு முதலமைச்சரா இருந்தவர், அண்ணனுக்கு தெரியும் எது என்னென்ன பண்ணணும். அதே போல நீங்க கட்டுமான லாரி உரிமையாளர்கள் குவாரி பத்தி பேசுனீங்க. அண்ணன் முதலமைச்சரா இருக்கும்போது, அண்ணன் முதலமைச்சரா இருக்கும்போது அப்ப நாங்க அமைச்சரா இருந்தோம். எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு லோடு மண்ணு போய் சொந்த இடத்துல எடுத்து போயிட முடியுமா? வீடு கட்டுறதுக்கு நம்ம ஆட்சியில எல்லாருமே லாரி நல்லா ஓட்டுனீங்க, மண் எடுத்தீங்க. சொந்த இடத்துல மண் எடுத்த விவசாயிகளுக்கு மேல கேஸ் போடுறாங்க, ஃபைன் போடுறாங்க. 7 லட்சம் 10 லட்சம், 1 ஏக்கர் 2 ஏக்கர். இதுதான் நிலைமை. ஆகவே அவர் இருக்கும்போது நமக்கு பொற்காலம் ஒவ்வொரு குளமா அதிகமான தடுப்பணம் கட்டினாரு. அதே போல பாத்தீங்கன்னா தூர்வாரினாங்க. குடிமர திட்டம் கொண்டு வந்து, குடிமர திட்டம் அற்புதமான திட்டம். அன்னுடைய அவர் வந்து யார் இது கரிகாட்சியோட காலத்தில் இருந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து அவரு தான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.